விஜய் டிவி சீரியலில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காகவும் ரொம்பவுமே விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கிற சீரியல் மகாநதி சீரியல். ஸோ இப்போ இந்த மகாநதி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திருப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. நம்ம விஜய் சும்மா இல்லாமல் நேராக நவீன்கிட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, ஏன்னா நானும் காவேரியும் ஒரு வருஷம் கணவன் மனைவியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் கழிச்சு நீ உன் காவேரியை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவீன்கிட்ட விஜய் சும்மா இல்லாமல் சொல்லி விட்டுட்டாப்ல. ஸோ இப்போ விஜய் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நவீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. காவேரி எப்படி இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு சம்மதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு குமரன் கிட்ட தான் கேட்குறாரு. ஊரில் இருந்து வரும்பொழுது அவ்வளோ பணத்தோடு தானே வந்தீங்க, அப்போ எப்படி காவேரிக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வந்த பணம் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு நம்ம குமரன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாப்ல. ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்ததே காவேரி தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாப்ல இல்லையா. ஸோ அப்போ பணத்துக்காக தான் காவேரி வந்து இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு சம்மதிச்சிருக்கா அப்படிங்கிற நம்ம நவீனுக்கு தெரிய வந்துருச்சு. உடனே எப்படியோ பணத்தை அரேஞ்ச் பண்ணி நேராக கொண்டு போய் விஜய் டேபிள்லேயே கொட்டி இந்தா நீ கொடுத்த பணம், உடனடியாக இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை கேன்சல் பண்ணு, காவேரியை என்கிட்ட திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம விஜய் கொடுப்பாரா என்ன, இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டார். அவ்வளோதான் நவீன், அவ்வளோதான், காவேரியை மறந்துட வேண்டியதுதான் நீனு. இந்த சீரியலில் இதுக்கப்புறம் ஜோடி அப்படின்னாவே எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியாவும் தான் இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நவீன் காவேரியை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாமே மறைஞ்சு போயிடுச்சுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.